நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கிளவுட் ப்ராக்டிஷனர் நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு எனி ஒன் ஆஃப் த அசோசியேட் எக்ஸாம்ஸ் நம்ம சொல்லிட்டோம். பட் இப்போ வந்து இவங்க சப்போஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்டெப் என்னவா இருக்கணும்? இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு அசோசியேட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி அவன் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அந்த ஜாப்ஸை பார்க்கலாம், எப்படி அதை ஃபில்டர் பண்ணலாம், இல்லைன்னா ஃபில்டரே பண்ணாம அப்ளை பண்ணலாமா, அந்த ஒரு சில டிப்ஸ் பாசம். ஸோ நீங்கள் ஜாப் மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அவன் உங்களுக்கு என்ன ப்ரீ ரெக்வசிட்டில் கேட்டிருக்கானா சர்டிஃபிகேஷன்னு, அவன் AWS ஸ்கில் வேணும்னு தான் கேட்டிருக்கான். அதில் ஒரு 4 சர்வீஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பான். அதை மட்டும் படிங்க. இட்ஸ் அ பேரலல் ப்ராசஸ். ஸோ சர்டிஃபிகேஷனும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேரலாக ஒரு ½ அன் ஹவர் ஒரு வீக்கில் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜாப் வந்து டெய்லி அவன் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே பண்ணிங்கன்னா, ஏன்னா அது வந்து ரெக்ரூட்டருக்கு ஹால்ட் மாதிரி. அவன் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுவான், அவன் சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு போயிடுவான். நீங்கள் சாட்டர்டே சண்டே உட்காந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 1 வீக்கோட இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட் வந்து ½ அன் ஹவர் போதும் இந்த இதுக்கு. இன் பேரலில் நீங்கள் மீதி நேரத்தில் சைடில் வந்து உங்கள் ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈக்குவலி ப்ரொப்போசேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லா ரோலுமே வெறும் க்ளவுட் மட்டுமே கிடையாது. ஸோ சில இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக் இதில் போகிறீங்கன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டெவலப்பர் போனீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் அந்த வெயிட்டேஜ் படிக்கணும். இன்ஃப்ரா சைட் போனீங்கன்னா டெராஃபார்மா, க்ளவுட் ஃபார்மேஷனா அந்த இது படிக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஜாப் மாற போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் டூ போத் இன் பேரலல். இன்டர்வியூ பண்ணும்போது நான் சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் இம்ப்ரெஸ் ஆனானா நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அவனோட டிஸ்கவுண்ட்லேயே நீங்கள் சர்டிஃபிகேஷனையும் முடிச்சிடலாம் 100% இதில். எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வாசன். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான டிப் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேரலா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஜாப் சர்ச்சையும் அப்ஸ்கில்லிங்கையும் ரெண்டுமே நம்ம பேரலா பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம், தட் கிட்டத்தட்ட லிங்க்டின்ல வந்து லிங்க்டின் தான் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்ன்ற மாதிரி நம்ம வச்சா கூட லிங்க்டின்ல இருக்கிற எல்லா ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஒரு வாட்டி அலசி பார்த்துட்டு எதெல்லாம் மோஸ்ட் காமனான ஸ்கில் செட்ஸ், அந்த மோஸ்ட் காமனான ஸ்கில் செட்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ஸ்கில் பண்ணிட்டு நம்ம சைட்ல இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருந்து அதே சேம் டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம அப்ஸ்கில் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ சொல்லுங்க சொல்லுங்க வாசன். இல்லை, ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு டோன்ட் வெயிட் ஃபார் அப்ளைங். லைக் வந்து இப்போ ஒரு 10 ஸ்கில் செட் கேட்குறான், உங்களுக்கு அதில் 8 தெரியும் 7 தெரியும்னா எனக்கு இது 3 தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க. ஏன்னா ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா ஒரு டீமில் 7 பேர் வேலை செய்வாங்க, 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கும் இந்த ஸ்கில்லாம் காமனாக இருக்கும். மேபி அதில் அவன் எதிர்பார்க்குற ஸ்கில் செட் இருக்கிறவங்க வந்துட்டு அதில் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வேலையை விடுறான், அவன் வந்து லினக்ஸில் தான் எக்ஸ்பர்ட்னு வச்சுப்போம் அந்த டீமில். அப்போ அவன் எதிர்பார்க்கறது லினக்ஸ் மட்டும் இருந்து உங்களோட ஸ்கில் செட்டும் லினக்ஸ் டாமினன்ட்ல இருந்ததுன்னா they will consider for you. ஏன்னா நீங்கள் வந்து you can upskill into the other one. உங்கள் டீமே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிடும் based on the work. ஸோ அதனால 100% எனக்கு மேட்ச் ஆனாதான் போகாதீங்க. ஏன்னா 100% மேட்ச் ஆகக்கூடியது யாருமே கிடையாது. இப்போ நான் வந்து 100% மேட்ச் ஆச்சுன்னா நான் இனிமேல் எதுவும் படிக்கவே கூடாது, ரைட்? ஸோ இப்போ நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன், அடுத்தது குபர்னெட்டிஸ் பிளான்ல இருக்கு, அதே தான் அக்ஷய்க்கும். ஸோ அதனால 100% மேட்ச்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூவில் வந்து ஃபீட்பேக் ஸோ வந்து அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கொஸ்டின் எழுதிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்னு நான் இதை ஆன்சர் பண்ணேன், சைடில் நோட்ஸ் எடுங்க, நீங்களே கூகுள் பண்ணுங்க, இது தப்பாக போச்சு, இது நான் தப்பு கரெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் டெவாப்ஸ் சைடில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் பேசிக் கொஸ்டின் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்க்கும் வெர்டிக்கல் ஸ்கேலிங்க்கும் டிஃப்ரென்ஸு அது நான் எக்ஸாம்பிளோட சொல்லணும். அதை நான் போட்டு இன்டர்வியூலையும் குழப்பி நானும் குழம்பி அந்த மாதிரியான கூத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால இட்ஸ் அ பேரலல் ப்ராசஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஜாப் இருந்ததுன்னா உங்கள் கையில் ஒரு சம்பளம் வந்துட்டு இருக்கு, அதை ப்ராப்பராக லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக் லூப் எடுங்க, அதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு போக போக ஃப்ளோவில் கிடச்சிரும். தென் யூ வில் எவென்ச்சுவலி எண்ட் அப் இன் த குட் ஒன். சூப்பர் சூப்பர் வண்டர்ஃபுல் வாசன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் த சேலரி நம்ம வாங்குற அந்த 1/10 ஆஃப் த சேலரி வந்து கண்டிப்பாக நம்மளோட யூடமி கோர்சஸ் என்ன வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பெர் மந்த் பேசிஸ்ல எவ்ரி மந்த் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க.